A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 7 verse 6 to 9. ஸோ சங்கீதம் 7வது அதிகாரம் அதில் 6லேருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேவிட் ஒரு ப்ரேயர் என்ன பண்ணுறாரு, ஷிஃப்ட் பண்ணுறாரு. என்னென்னா ஒரு பர்சனல் டிஃபென்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நியாயத்துக்காக டிஃபென்ஸ்லேருந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கான ஒரு ப்ரேயராக மாற்றுறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நீங்கள் என்ன விண்டிகேட் பண்ணுங்கலேருந்து என்ன போகிறாருன்னா, ஆண்டவர் நீங்கள் ஒரு எனக்கு என் மேலே அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் போட்டவங்க மேலே ஒரு ஜட்ஜாக ஆக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவர் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் ஃபால்ஸ்லி அக்யூஸ்டு மீ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி துர்மாக்கத்தனம், த விக்கெட்னஸ் he wants it to end. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நல்லவங்க நீதிமான்களை பாதுகாத்துக்கோங்க, இந்த மாதிரி துர்மார்க்கர்களை அழிங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட ஜெபம். அது எப்படி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் முடிஞ்சால் அதை பாருங்கள், இல்லை இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை. இஸ் ஆர்டர் பண்ணுறாரு. பேசிக்கலி வெரி சிம்பிளாக நான் சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுறாரு, ஆண்டவர் நீங்கள் இதை பண்ணுங்க நான் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் டேவிட் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி, நிறைய வாட்டி காட்டின மாதிரி, இஸ் அ மேன் ஹூ பிலீவ்ஸ் காட் ஹியர்ஸ் ஹிஸ் ப்ரேயர். ஸோ ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்ற நம்பிக்கையினால அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் சொல்கிறார். ஸோ இதான் இந்த செக்ஷனோட சம்மரி. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வேர்ஸ் 8. So Psalms chapter 7 verse 8, which says, "The Lord shall judge the peoples. Judge me, O Lord, according to my righteousness and according to my integrity within me." Already சொல்றேன், the Lord shall judge the peoples. Judge me, O Lord, according to my righteousness and according to my integrity within me. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, வெரி சிம்பிளாக இங்கே டேவிட் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணல, டேவிட் இங்கே அந்த நியாயத்தை அவர் கையில் எடுக்கலை. என்ன பண்ணல, he is not taking justice in his own hands. ஜஸ்டிஸை யார் கையில் விடுறாரு, அவர் இஸ் லீவிங் இட் டு காட்ஸ் அண்ட் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், அவர் நியாய தீர்ப்பை கண்டிப்பாக நேர்மையாக கொடுப்பாருன்னு நம்புறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இந்த இது எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு கோர்ட் கேஸில் போய் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கோர்ட்டில் போய் அவங்க மேலே கேஸ் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் இருக்குது. இப்போது நம்மளுக்கே தெரியும் என்ன ஆகுனா, கரப்ஷன் நடக்கலாம், இல்லைனா சில எவிடன்ஸ் டேம்பர் ஆகலாம், இல்லைனா லாயர் மே நாட் டூ அ குட் ஜாப், இல்லைனா நம்மளே என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்டிமோனிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், போய் சொல்லுவோம், இந்த மாதிரி. ஆனால் உண்மை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால, பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் என்ன ஆகும், நியாயமான ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். கரப்ஷன், ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் எவிடன்ஸ், டேம்பரிங், இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் இருக்குது. நம்மளால் முடிஞ்சு எவ்வளோ பண்ணாலும், நம்ம கையில் எடுத்து என்ன பண்ணாலும் சில வாட்டி என்ன ஆகும், இட் மே நாட் ஒர்க் அவுட் பிகாஸ் நாட் எவ்ரி திங் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, லைக் யூ கேன் ட்ரை டேக்கிங் இட் ஆன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். நீங்கள் அந்த கேஸை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கையில் பண்ணாலும் சில வாட்டி என்ன பண்ணாது, வராது தான். நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணாலும் என்ன ஆகாது, கரெக்டான தீர்ப்பு வராது தான். ஆனால் டேவிட் இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாருன்னா, வெரி சிம்பிளாக எக்ஸாம்பிள் அவர் சூழ்நிலையில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கோர்ட்டுக்கிட்ட போகாமல் இஸ் பிலீவிங் தட் அ ஹையர் கோர்ட் வில் ஹியர் இஸ் ப்ரேயர். அதாவது இந்த கோர்ட்டு என்ன பண்ணாலும் இதோட ஒரு பெரிய கோர்ட்டு, காட்ஸ் கோர்ட் என் ஜெபத்தை கேட்கும், அவர் என்ன பண்ணுவார், நியாயத்தை கொடுப்பார். ஸோ டேவிட் இங்கே என்ன பண்ணல, எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு கோவத்தில் எதுவும் பண்ணல, அவரே கையில் எடுத்து அவர் he did not take matters in his own hands and do something, but he put his trust in God. ஆண்டவர் மேலே அந்த விசுவாசத்தை வச்சு என்ன இருக்காரு, ஆண்டவர் நியாயமான தீர்ப்பு தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கார். ஸோ இங்கே பாருங்கள், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நார்மலாக ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணால் நம்ம நேற்றும் பார்த்தோம் என்னென்னா கோவம் வரும் நம்மளுக்கு. ஆனால் இங்கே அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட்க்கு கோவம் இல்லை. ஏன் கோவம் இல்லை, ஆண்டவர் எதுவும் பண்ணலையே இது வரைக்கும், இல்லை ஆண்டவர் ஏன் இது வரைக்கும் எதுவும் பண்ணல, என் ஜெபிஸ்ட்டை இவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க, ஆண்டவர் எதுவும் பண்ணலன்னு அவர் கோவப்படல. அவருக்கு அந்த கசப்பு இல்லை. இஸ் நாட் பிட்டர் அட் த பீப்புள் ஃபார் டூயிங் தீஸ் திங்ஸ். அந்த அவரை ஏமாத்தின மக்கள் மேலேயும் அவருக்கு என்ன இல்லை, அந்த கசப்பு இல்லை. இஸ் நாட் பிட்டர் அட் தோஸ் பீப்புள். வெரி சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் வெரி காமாக இருக்கார், என்ன ஸ்டோயிக்காக இருக்கார். இதை பற்றி லைக் இவங்க என் மேலே தப்பு பண்ணிட்டாங்க, என்ன நடக்கும், ஐ வில் டேக் திஸ் டு காட். ஆண்டவர்கிட்ட நான் எடுத்து போகிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணுவார், நியாயமான தீர்ப்பு கொடுப்பார். அவ்வளோதான்னு காமாக விட்டுட்டு வருவார். வெரி சிம்பிளாக சொன்னால், காஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ் ஆன் டு காட். உங்கள்
உங்ககிட்ட இருக்க எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் மேலே விட்டுட்டு வாங்குன்ற மாதிரி டேவிட் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வச்சுட்டு சந்தோஷமாக வராரு. ஏன் சந்தோஷமாக வராரு? ஏன்னா நம்ம நார்மலாக துக்கம் வச்சாலும் நம்ம ஆண்டவர் மேலே எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமாக வர மாட்டோம். ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் டேவிடுக்கு என்ன இருக்குது? he has that confidence and trust that God will take care. அவருக்கு என்ன இருக்குது? அந்த விசுவாசம் இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் நியாயமான தீர்ப்பை கொடுப்பார்னு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு பார்த்துக்கோங்க இல்லை, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுதான் இங்கே பண்ணுறாரு. ஸோ அதே தான் நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளும் அந்த நம்பிக்கை இருக்கணும். லைக் இன் ஆர் லைஃப்ஸ் ஆல்சோ நம்ம ஈவன் வென் வி ஆர் ராங், நம்ம மேலே பீப்புள் வந்து நம்மளை ஏமாற்றி ஏதோ பண்ணாலும் நம்மளுக்கு என்ன திறமை இருக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் தட் God will take care of it. ஆண்டவர் அதை பார்த்துப்பார், ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை மாற்றுவார், ஆண்டவர் நம்மளுக்கு நியாயமான தீர்ப்பை தருவார் என்ற அந்த நம்பிக்கை இருந்துட்டு நம்ம என்ன இருக்கணும், we should be calm. நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு do your best and leave the rest to God. உங்களால் முடிஞ்ச நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எடுத்துட்டு then leave the rest to God. ஆண்டவர் கண்டிப்பாக பார்த்துப்பாருன்ற அந்த தைரியமும் அந்த நம்பிக்கை இருக்கணும். லைக் so confident that you are லைக் ஸ்டோயிக்காக இருக்கீங்க. ஸ்டோயிக்குன்னு எடுத்துகிறோம், காமாக எந்த பயமும் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் கேர்ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. வெரி சிம்பிள். ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், தேங்க் யூ ஃபார் திஸ் வேர்ட் ஆஃப் ஹோப் தட் யூ கிவன் டு அஸ் டு திஸ் டிவோஷன் டுடே லார்ட், அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் ரிமைண்டர் லார்ட். ஈவன் தோ you have reminded us countless time, Lord, as fallen humans we do forget that you are always there for us and that you will provide justice for us, sovereign Lord. Lord, thank you for this reminder, Lord, and help me remember this throughout the day and throughout the rest of the year and throughout the rest of my life, so that I may not do something that I do regret, instead of waiting for your perfect justice. All of this in Christ's name I pray. Amen.